சமீப காலமாகவே டிவோர்ஸ் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு செலிபிரிட்டிஸ்க்கு நடுவில். ஆனால் இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ரொம்ப செழிப்பான முறையில் தானே ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளெல்லாம் என்ன பிரச்சனை வந்துட போகுது. அவங்க குடும்பத்தார் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் ஆளாக ஃபீல் பண்ணுறது யாருன்னா எங்கள் ரசிகர்கள் தான். ரெண்டு பேரும் டிவோர்ஸ் கேட்டு வராங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள நிறைய இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னு சொன்னா இப்ப நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா இவங்க மட்டும் டிவோர்ஸ் கேட்கல. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால எத்தனையோ நபர்கள் டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பட்டியலே போடலாம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சோஷியல் மீடியால போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, யாரும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா அவங்க சோஷியல் மீடியால போடுறதுக்கான ரீசன் என்ன சார்? தனுஷ் ஐஸ்வர்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இரண்டு பேருமே நாங்க விவாகரத்து வாங்க போறோம்ன்றத எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளத்துல தான் வெளியிட்டாங்க. அப்போ சமூக வலைதளத்துல போடுற அளவுக்கு இன்னைக்கு அவங்க தள்ளப்பட்டு இருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். எந்தெந்த ரீசன்ஸ்க்காகலாம் டிவோர்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க சார்? அடல்ட்ரி அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கு. ரெண்டாவது க்ரூயல்டி அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகள், பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் இருக்கும். இது இல்லாம ரெண்டு பேரும் ஒரு ரிலீஜன்ல இருப்பாங்க. திடீர்னு நான் ரிலீஜன் மாற போறேன், எனக்கு மதம் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறொரு ரிலீஜனுக்கு சேஞ்ச் ஆக போறாருன்னு சொன்னா அதை நம்ம ஒரு ரீசனா வச்சு டிவோர்ஸ் கேட்க முடியும். எஃப்டி சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் யாசர் சார் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சினி ஃபீல்டில் ஏகப்பட்ட டிவோர்ஸ் கேஸ் அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அட்வொகேட்டாக அவர் கேசஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ எதனால இந்த அளவுக்கு டிவோர்ஸ் கேசஸ்லாம் அதிகமாக இருக்கு, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ குயிக்காக போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஓகே சார், இன்ட்ரோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. லைக் இப்போ வந்துட்டு கண்டினியூஸாக இந்த செலிபிரிட்டி டிவோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ட்ரெண்டு டேக்லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கேசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா கேஸ் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக பேசப்படுது. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ அட்வொகேட்டாக நீங்கள் வந்துட்டு அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சமீப காலமாகவே டிவோர்ஸ் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு செலிபிரிட்டிஸ்க்கு நடுவில். ஆனால் இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்துட போகுது, அவங்க ஒரு பெரிய ஃப்ரேமில் இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட பொருளாதார வசதி இருக்குது, ரொம்ப செழிப்பான முறையில் தானே ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளெல்லாம் என்ன பிரச்சனை வந்துட போகுது, ஏன் அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் நான் டிவோர்ஸ் வாங்க போகிறேன், என் ஒய்ஃப் கிட்ட இருந்து நான் பிரிய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க குடும்பத்தார் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் ஆளாக ஃபீல் பண்ணுறது யாருன்னா எங்கள் ரசிகர்கள் தான். ஏன் அவரை விட்டு நீங்க ஏன் பிரியுறீங்க, இல்ல அவங்களை விட்டு நீங்க ஏன் பிரியுறீங்க, உங்களுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா இரண்டு நபர்களையுமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஒரு சாதாரண தொழிலாளிக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அதே மாதிரியான கஷ்டங்கள் தான் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்குமே இருக்கும்ன்றத பார்க்கணும். அப்போ தனுஷ் ஐஸ்வர்யாவோட விஷயத்துக்கு வாங்க. பொதுவா மக்கள்கிட்ட இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கும். என்னன்னு சொன்னா லவ் மேரேஜ் பண்ணா பிரச்சனை வராது, அரேஞ்ச் மேரேஜ்னா வீட்டுல பார்த்து வச்சிருப்பாங்க, அதனால அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நீங்க தனுஷ் ஐஸ்வர்யா இவங்களோட இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க 2004 திருமணம் பண்றாங்க. ஆனா இது அரேஞ்ச் மேரேஜான்னு பாத்தீங்கன்னா 2003 தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா அவங்களுக்கும் ஒரு லவ் இருந்துச்சு. அதை வச்சுதான் லவ் கம் அரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க வீட்டுல பேசி அரேஞ்ச் மேரேஜே பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இரண்டு நபருக்குமே லவ் பண்ணி இத்தனை வருஷம் வாழ்ந்து 2 பசங்க அவங்களுக்கு இருக்காங்க. அப்ப இந்த நிலையில ஏன் அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னு சொன்னா 2022 ரெண்டு பேருமே எங்களுக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகுறாங்க. அணுகக்கூடிய நேரத்துல எல்லாருமே பேசக்கூடிய வகையில பேசினாங்க. ஏன் இந்த காலத்துல ஏன் இவ்வளவு வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஏன் விவாகரத்து வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, ரெண்டு பேரும் வசதியானவங்க தானே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல நீதிமன்றத்துல இந்த கேஸ் வரக்கூடிய நேரத்துல முதல் 2 ஹியரிங் நடக்கும். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னு சொன்னா உடனே இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உடனே டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரையுமே சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றதான் கோர்ட் பார்க்கும். ஏன்னா நம்ம எல்லா மதங்களையுமே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மேரேஜ் அப்படின்னு வரப்போ அது ரொம்ப புனிதமான ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க. அப்போ இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதான் நீதிமன்றம் பார்க்கும். இப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல முதல் ஹியரிங் வருது, கோர்ட்டுக்கு கேஸ் வருது, ரெண்டு பேருமே வரல. ரெண்டாவது வாட்டி கோர்ட்ல ஹியரிங் வருது, அப்பவுமே ரெண்டு பேருமே வரல. அப்போ மக்கள்கிட்ட என்ன பேச்சு இருந்துச்சுன்னு சொன்னா ரஜினிகாந்த் அவங்களுடைய மகளா இருக்கிறனால தனுஷை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு, தனுஷோட குடும்பத்தார்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டு பேருமே சமாதானமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் அவங்க ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லல அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 3rd 4th ஹியரிங்க்கெல்லாம் அவங்க ரெண்டு பேருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நீதிமன்றமும் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கான தீர்ப்பையும் எழுத இருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா
ஒரு பொருளாதாரம் இருக்கக்கூடியவங்க வசதியா இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளேயும் சில மன கஷ்டங்கள் ஏற்படும். இவர்கிட்ட கண்டிப்பா. காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட முடியாதுல்ல. அப்ப ம். அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சாதாரண மக்களுக்கு இருக்கிற மாதிரியே தான் செலிபிரிட்டிஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்போ நம்ம பேசும்போதே நீங்க சொன்னீங்க, லைக் இவங்க மியூச்சுவலா வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்டின்ற விஷயம். இப்போ 2 இண்டிவிஜுவல்ஸ் மியூச்சுவலா வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்டின்றத தாண்டி, மேரேஜ் அப்டின்றதே ஒரு இண்டிவிஜுவல்ஸ தாண்டி ஃபேமிலியோட சேர்ந்தது அப்டின்னு சொல்லலாம். ஸோ இதனால ஒரு டிவோர்ஸ் அப்டின்ற ஒரு விஷயத்தால, அவங்கள சுத்தி இருக்க ஃபேமிலிஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்க அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் நீங்க வந்துட்டு கேஸஸ்லாம் எடுக்குறீங்கன்னா, அவங்களோட எமோஷன்ஸையும் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த கேஸ்ல ஏதாவது எமோஷனல் கனெக்ட் ஏதாவது இருக்கா? பொதுவா இத பொறுத்தவரைக்கும் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் கேட்டு வராங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள நெறைய இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னு சொன்னா, இப்ப நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா இவங்க மட்டும் டிவோர்ஸ் கேட்கல. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால எத்தனையோ நபர்கள் டிவோர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஆமா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பட்டியலே போடலாம். நடிகர் ஜிவி பிரகாஷ் அப்படின்னு ம். சொல்லக்கூடியவங்க பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் டிவோர்ஸ் கேட்டாங்க. இத வந்து லீகல் டெர்ம்ல கிரே டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல ஓகே. வருஷம் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்து, இல்லாட்டி வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க டிவோர்ஸ் கேட்டு வரோம்னு சொல்லிட்டு வரத ம். கிரே டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நடிகர் ஜிவி பிரகாஷ் பண்ணதும் ஒரு கிரே டிவோர்ஸ் டிவோர்ஸ் மாரி தான். தான். ம். இத தொடர்ந்து இசையமைப்பாளர் இமான் அப்படின்னு இமான். சொல்லக்கூடிய ம். அவங்களும் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு ஆமா. வந்தாங்க. நடிகர் தனுஷும் டிவோர்ஸ் வேணும்னு வந்து ம். கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாரி ஆக்ட்ரஸ் சமந்தாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ம். அவங்களுமே திருமணம் ஆகி கொஞ்ச வருஷத்துல என் ஹஸ்பண்ட விட்டு நான் பிரியிறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே டிவோர்ஸ் கேட்டு வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து நடிகை அமலா பால் அவங்களும் டிவோர்ஸ் கேட்டு வந்தாங்க. இப்போ ரீசென்ட்டா ஜெயம் ரவி அவரும் தன்னுடைய ஒய்ஃப விட்டு நான் பிரிய போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ம். ஆனா இது மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடையாது. ஜெயம் ஜெயம் ரவிக்கு ரவி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க அவரு மட்டும் மனைவிக்கு கேட்டு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இல்ல. நான் ஆமா. சேர்ந்து வாழணும்னு ம். ஆசைப்படுறேன். அப்ப இது மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடையாது. கிடையாது. ம். இத தொடர்ந்து நடிகர் இசையமைப்பாளரா இருக்கக்கூடிய ஏ.ஆர். ஏ.ஆர். ரஹ்மான். ரஹ்மான். நானும் என் ஒய்ஃப டிவோர்ஸ் பண்றேன். இதெல்லாம் கிரே டிவோர்ஸ்ன்னு ம். சொல்லுவாங்க. அப்போ இவங்களுடைய ஃபேமிலில பெரிய அளவுல சஃபர் ஆக தான் செய்வாங்க. ஏன்னு சொன்னா, எத்தனையோ நபர்கள் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்காது. ம். ம். என்னுடைய பொண்ணு வாழ்க்கை போகுது அப்படிங்கிற கவலை ரஜினிகாந்துக்கு இருக்கும். சொசைட்டில என்னுடைய மகள் விதவை ஆகிட்டா, என்னுடைய மகள் டிவோர்ஸ் வாங்கிட்டா ம். அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ரஜினிகாந்துக்கு ஒரு கவலை இருக்க தான் செய்யும். அப்போ சொசைட்டில ஃபேமிலிகளுக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபேமிலிஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் இருக்கும்ல, என்ன உன் பொண்ணு இப்படி ஆயிட்டா, என்ன உன் பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சு, நல்ல நேரம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுவோம். இந்த மாதிரியான பேச்சுக்கள் சொசைட்டில இருக்க தான் ம். செய்யுது. ம். அப்போ பெரிய அளவுல சஃபர் ஆகுறது இங்க ஃபேமிலியும் இருக்கிறாங்க. இருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்துட்டு லைக் அப்போலாம் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க டிவோர்ஸ் பண்றாங்க. செலிபிரிட்டி ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸஸ்ல டிவோர்ஸ் பண்றாங்க அப்டின்னா, அவங்க யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் அவங்களோட டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் அது அப்டியே அவங்க 2 பேருக்குள்ளேயே முடிஞ்சிரும். அது வெளிய வருமா அப்டின்னு கேட்டாலும் கிடையாது. அந்த அளவுக்கு வரது கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கே, ஓ! இவங்க பிரிஞ்சுட்டாங்களா அப்டின்ற ஒரு விஷயமே தெரியும். ஆனா, இப்போ இருக்க ஜெனரேஷன்ல வந்துட்டு லைக் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால போடுற மாதிரி இவங்க இந்த டிவோர்ஸையும் ரொம்பவே ஓப்பனா சோஷியல் மீடியால வந்துட்டு போட்டுடுறாங்க. அதோட சேர்த்து அவங்க வந்துட்டு எங்களுக்கு பீஸ் வேணும். எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ எங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்டின்ற ஒரு விஷயத்தையும் சோஷியல் மீடியால போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. யாரும் இத பத்தி பேசக்கூடாது அப்டின்னா, அவங்க சோஷியல் மீடியால போடுறதுக்கான ரீசன் என்ன சார்? சோசியல் மீடியால போடுறதுக்கான ரீசன பொறுத்தவரைக்கும், பொதுவா முதல்லலாம் ஒரு நடிகர பார்க்கணும்னு சொன்னா, ஒரு 2 மணி நேரம் திரைப்படத்துல பார்ப்போம். ம். வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் வரும். ஆனா, இப்போ நடிகர்களை அத மட்டும் தான் பார்க்குறோம்னு சொன்னா, நடிகர்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோசியல் மீடியா, அது Facebookஆ இருக்கும், Instagramஆ இருக்கட்டும், அவங்க என்னென்ன பண்றாங்க? ஆமா. எங்க லைஃப் போறாங்க? ஸ்டைல் மொத்தமும். எந்த ஊருக்கு போறாங்க? ம். யாரோட சுத்திக்கிட்டு இருக்காங்க? இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்களே இப்ப சோசியல் மீடியால அப்லோட் பண்ண ஸ்டார்ட் போட்டுடுறாங்க. பண்ணிட்டாங்க. ம். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 1/2 மணி நேரம் ஒரு ஆக்டர் நான் படத்துல பார்ப்பேன் அப்படிங்கிறதையும் தாண்டி, அவரு ஒவ்வொரு நாள் என்ன பண்றாருன்றதையும் நான் பார்ப்பேங்கிற அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்திருக்கு. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களையோ, இல்ல நடிகைகளையோ போய் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம். அப்போ இவங்க இந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. நம்ம பிரியிறோம்னு சொன்னா, அத டைரக்ட்டா இப்படி சொல்லிட்டு போயிற முடியாது. ம். சோசியல் மீடியால போடுவோம். தனுஷ், ஐஸ்வர்யாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 2 பேருமே நாங்க விவாகரத்து வாங்க போறோம்ன்றத சோசியல் மீடியால எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளத்துல தான் வெளியிட்டாங்க. அப்போ ம். சமூக வலைதளத்துல போடுற அளவுக்கு இன்னைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகே சார். இப்போ தனுஷ், ஐஸ்வர்யா அவங்களோட கேஸ் பத்தி நாம பேசுறோம் அப்படின்றதுனால இந்த ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். லைக் இப்போ இந்த ஒரு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமேட்டு சினி ஃபீல்ட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு 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 இவரு தான் காரணம் அப்படின்னா தனுஷ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் மெயினா வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், ஜெயம் ரவியா இருக்கட்டும், அண்ட் இவங்க எல்லாருமே தனுஷ், ஐஸ்வர்யா அவங்களோட டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் தொடர்ச்சியா எல்லாரும் டிவோர்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கும் வந்துட்டு தனுஷ் தான் ரீசனா இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பரவலா பேசிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியால போடுறதுனால இப்படி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் மேல வந்துட்டு எல்லா குற்றங்களையும் சொல்றாங்கல்ல. ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும் சார்? இத பொறுத்தவரைக்கும் நம்ம கொஞ்சம் டீப்பாவே இத பார்க்கணும். ஹிஸ்டரி ரிலேட்டடாவே பார்க்கணும். இன்னைக்கு 2022ல தனுஷ் வந்து நான் என் ஒய்ஃபை விட்டு பிரிய போறேன்னு அறிவிப்பு செய்றாரு. ம். அப்ப இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல அப்படி இல்லையா? தமிழ் இண்டஸ்ட்ரியில இல்லையா? அப்படின்னு சொன்னா ஆக்டர் பார்த்திபன் நமக்கு தெரியும். ம், ம். 90ஸ் 80ஸ்லயே அவங்கலாம் இருந்தாங்க. ஆமா. 1980ஸ் டைம்ல. அப்ப அவங்களுமே கூட அவங்க ஒய்ஃபை விட்டு நான் பிரிய போறேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்ய தான் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் அவங்க தனித்து வாழ தான் செய்றாங்க. ம். இன்னைக்கும் நடிகர் தனுஷ் அதே மாரி தான் வராரே தவிர, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரணங்கள பார்க்கணும். பொதுவா எல்லாரும் இப்போ ஒரு நடிகர் விவாகரத்து கேட்டு வராருன்னு சொன்னா, இவரு தனுஷ பார்த்து பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. தனுஷ் குடுத்த தைரியத்தால பண்றாரு. பண்றாரு. தனுஷ் வெளிப்படையா ம். பண்றாருன்னா, நம்மளும் வெளிப்படையா பண்ணலாமே அப்படிங்கிறத எல்லாருமே காரணமா வைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, டிவோர்ஸ் கேட்டு செலிபிரிட்டிஸ் எதனால முன்னுக்கு வராங்கன்றத ம், பார்க்கணும். ம். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னா, நான் பார்க்கக்கூடிய கேஸஸ் பொறுத்தவரைக்கும், கோர்ட்ல பார்க்கிறதா இருக்கட்டும், என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸா இருக்கட்டும், இவங்கள நாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல என்ன ரீசன் சொல்றாங்கன்னு சொன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன டவுரி கேட்டு டார்ச்சர் பண்றாரு. ஓகே. அப்போ திருமணம் நேரத்துல இத்தனை சவரன் போடுறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப திருமணம் ஆயிருச்சு. இப்ப வரைக்கும் எனக்கு அந்த சவரன்ல 50 சவரன் தரேன்னீங்க, 40 குடுத்தீங்க, 10 இன்னும் குடுக்கலையே. ம். இப்படின்னு சொல்லிட்டு என்ன டெய்லி அடிக்கிறாரு, என்ன ம். கொடுமைப்படுத்துறாரு. இதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு வரவங்க இருக்காங்க. சில நபர்களை பார்த்தோம்னா இதை யாரும் பேசவே யோசிக்கிறாங்க. ம். சில பேர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள சரியா இல்ல. ம். என் ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு. அப்போ அதனால எனக்கு அவருக்கும் செட் ஆக மாட்டேங்குது. என்ன டிவோர்ஸ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரவங்களும் இருக்கிறாங்க. இல்லாட்டி என்னுடைய கணவர் ஒரு குடிகாரரா இருக்காரு. இல்லாட்டி ஆன்லைன் கேம்ஸ்ல பணத்தை செலவு செய்யறவரா இன்வெஸ்ட் இருக்காரு. பண்றாரு. வீட்டுல இருக்கிற எல்லா ம். காசையும் கொண்டு போய் அதுல இழந்துகிட்டு இருக்காரு. இவரோட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. ம், ம். அப்ப இந்த மாதிரியான இஷ்யூஸ் பொதுமக்களுக்கு இருக்குன்னு சொன்னா, செலிபிரிட்டிஸ்க்கும் வேற வகையான இஷ்யூஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும். ஓகே. இன்னைக்கு ஜெயம் ரவி அவருடைய மனைவியை பிரிகிறதா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவியை பிரிகிறதா இருக்கட்டும், நாக சைத்தன்யா சமந்தா வேணான்னு சொன்னதா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி எல்லாம் நான் சொன்ன கீழ்த்தட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமான்னு சொன்னா இருக்காது. இருக்காது. அவங்களுக்குள்ள என்ன காரணங்களுக்கு இருக்குன்னு சொன்னா ஈகோ இருக்கும். நான் இத்தனை கோடி சம்பளம் வாங்குறேன், நீ எவ்வளவு வாங்குற? ம், ம். அப்போ உனக்கும் எனக்கும் எட்டல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறதா இருக்கட்டும். இல்லாட்டி 2 பேருமே ஷூட்டிங்ல பிஸி ஆயிடுறாங்க. ம். இவரு மார்னிங் ஷூட்டுக்கு போறாருன்னு சொன்னா அவங்க நைட் ஷூட்டிங்க்கு போயிடுறாங்க. ஒரு தம்பதிகள் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும்ல. கண்டிப்பா. பேசினாதானே எல்லா பிரச்சனையும் முடியும். ஆனா 2 பேருமே பேசுறதுக்கான வாய்ப்பே இங்க இருக்கிறது இல்ல. அவரும் ஷூட்டிங் பிஸின்னு இருக்கிறாங்க, இவங்களும் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறாங்க. 2 பேருமே டாப் ஆக்டர்ஸா இருக்கிறனால அவங்களால அந்த லைஃபை விட்டு வெளில வரவும் முடியல. அதே நேரம் நீங்க சந்தோஷமா வாழ்ற ஆக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. நடிகர் சூர்யா இப்ப வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்கிறாரு. இதே மாதிரி எத்தனையோ நடிகர்களை நம்ம சொல்லலாம். அஜித்தை சொல்லலாம், விஜயை சொல்லலாம். இவங்களெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருமே ஒருத்தர் ஃபீல்ட்ல இருப்பாங்க, ஒருத்தர் ஃபீல்ட் அவுட்டா இருப்பாங்க. ம். விஜய் ஆக்டரா இருக்கிறாருன்னு சொன்னா அவங்க ஒய்ஃப் நடிகையே இல்ல. அவங்க சந்தோஷமா வாழ முடியுது. நடிகர் அஜித் பெரிய அளவுல சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறாருன்னு சொன்னா அவங்களுடைய ஒய்ஃப் ஷாலினி இண்டஸ்ட்ரியில இல்ல. ம். அதே மாதிரி நீங்க ஆக்ட்ரஸ்னு எடுத்துக்கிட்டா கூட காஜல் அகர்வால் சினி இண்டஸ்ட்ரியில டாப்ல இருந்தவங்க தான். ம். இன்னைக்கு அவங்க சினிமால இல்ல, இல்ல. சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆக்டர் நீங்க இப்படி நிறைய பேர் எக்ஸாம்பிள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்போ ஒருத்தவங்களுக்குள்ள இஷ்யூ வருதுன்னா 2 பேருமே அந்த ஃபீல்டுல இருக்கிறனால தான் வருது. இன்னொரு விஷயம்னு சொன்னா 2 பேருக்கும் நடுவுல இந்த யூடியூபர்ஸ் இல்லாட்டி இந்த சமூக வலைதளங்கள் பேசக்கூடிய கிசுக்கள். ம். ஒரு படம் நடிக்கப்படுதுன்னு சொன்னா அதுல 2 நபர்களுக்குமே கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனாதான் பாக்குற ஆடியன்ஸ்க்கு அது கரெக்டா கன்வே ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். கண்டிப்பா. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், படத்தோட சக்சஸ் மீட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான மீட்டப்ல அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்து பேசுறத பார்க்கக்கூடிய பொதுமக்கள், அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, இவங்களுக்குள்ள மறைமுக காதல் இருக்குன்னு எழுதக்கூடிய கிசுக்கள் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிமார்களை பெரிய அளவுல உளவியல் ரீதியா பாதிக்குது. ம். இதெல்லாம் கூட இன்னைக்கு காரணங்களா இருக்கு. அப்போ செலிபிரிட்டிஸ் நடுவுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பல விஷயங்கள் இருக்கு. இத அந்த இடத்திலேயே இருந்து 3வது ஆளா பாக்குற மாதிரி நான் பார்த்தேன், இதனாலதான் இவங்க டிவோர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. செலிபிரிட்டிஸ் வாங்குற எல்லா டிவோர்ஸ்க்கும் காரணம் நடிகர் தனுஷ் தான் அப்படின்னு பொதுப்படியா சொல்லிடவும் முடியாது. ம். ஓகே சார். இப்போ நீங்க வந்துட்டு பல கேசஸ் பார்த்திருப்பீங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல இருந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருந்திருக்கும் டிவோர்ஸ் கேட்கறதுக்கு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ஆக்சுவலா டிவோர்ஸ் நாங்க எடுத்த வரைக்கும், கேட்ட வரைக்கும் டிவோர்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. லைக் மத்த இடங்களோட கம்பேர் பண்ணும்போது இங்க வந்துட்டு அந்த அளவுக்கு இல்ல, கம்மியா தான் இருக்கு. பட் இப்போதான் எல்லாரும் வெளியே சொல்றாங்க. ஸோ நாம அதிகமா இருக்குன்ற மாதிரி நாம எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்ளோ கம்மியா இருக்கு அப்படின்றது இன்னும் குறைக்க முடியும் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் பண்ணா டிவோர்ஸ் வந்துட்டு வரத நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணா நல்லா இருக்கும்? இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலகட்டங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. ம். ஆரம்பத்துல நம்மளுடைய பெற்றோர்கள் எத்தனை பேர் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களுக்கு போனாங்க அப்படின்னு நம்மளால எண்ணிடவே முடியாது. ஏன்னா அப்ப இருந்தவங்க கிட்ட ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. ம். அவங்க என்னதான் வேலைக்கு போனாலும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரு,
மனைவி வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருந்துச்சு. இருந்துச்சு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன், அப்போ பெண்கள் வேலைக்கு போக கூடாதா அப்படின்னு எடுத்துக்க கூடாது. வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கறனால 2 பேருமே 2 விதமான பிஸில இருக்கிறாங்க. இவரும் ஆபீஸ்ல இருந்து கோவத்தோட வீட்டுக்கு வராரு, அவங்களும் ஆபீஸ்ல இருந்து கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. அப்ப 2 பேருமே பேசி தீர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இங்க கிடைக்கிறது கிடையாது. அவர் கோவப்பட்டா நானும் கோவப்படுவேன், அவர் சம்பாதிக்கிறாருன்னா நானும் சம்பாதிக்கிறேன் தானே அப்படின்னு வரக்கூடிய ஈகோ கிளாஷிங் அதிகமா இருக்கிறனாலதான் சொசைட்டில இன்னைக்கு நிறைய இஷ்யூஸ் நடக்குது. அதையும் தாண்டி செல்போன்களை முக்கிய காரணமா சொல்லலாம். செல்போன் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னா தூரத்துல இருக்கிறவங்களையும் அருகாமையில கொண்டு வரணுன்றதுக்காக தான். ஆனா இன்னைக்கு செல்போனை பயன்படுத்துற பல நபர்கள் அருகாமையில இருக்கிறவங்கள கூட தூரத்துல இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க பக்கத்துல இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் அதை எடுத்துட்டு வாயேன்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கூட முகம் பார்த்து பேசிக்கிறது கிடையாது, இப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டு போறதா இருக்கு. அப்ப இந்த மாதிரி 2 நபர்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப் பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதே மாதிரி வேறு வேற மதங்களை சார்ந்தவங்க திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல திருமணம் பண்றப்போ லவ் மேரேஜ்னு பண்ணிடுறாங்க. அப்போ லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அவங்களுடைய ரிலீஜன் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருது. அப்போ திடீர்னு அவங்க போயிட்டு நான் கடவுளை கும்பிட போறேன் அப்படின்னு போறப்போ இந்த கடவுளை கும்பிடுற இவரால அந்த அவங்களை ஏத்துக்க முடியல. அப்போ கொள்கை ரீதியான இங்க மாறுபாடு வரும்பொழுது வேற வேற மதங்களை சார்ந்தவங்க ஒன்னா திருமணம் பண்றப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கு. அப்போ புதுசான பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. 2 நபர்களுமே ஒருத்தர் திருமணம் பண்றாங்கன்னு சொன்னா இவர் பணக்காரரா இருக்கிறாரா, வசதியா இருக்கிறாரா, அழகா இருக்கிறாரா இப்படிங்கறதெல்லாம் இல்லாம நம்மள கடைசி வரைக்கும் கரெக்டா பாத்துக்குவாரா அப்படிங்கறத பார்த்து திருமணம் பண்ணாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சார், இப்போ இந்த டிவோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு லைக் எனக்கு நிஜமாலுமே பிரச்சனையா இருக்கு அப்படின்றத தாண்டி ஃபினான்ஷியலா என்னை வந்துட்டு நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக பல பேர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி லைக் இந்த மாதிரி ஜீவாம்சம்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஜீவாம்சம்லாம் கேட்பாங்க சார்? இதை பொறுத்த வரைக்கும் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. இதனுடைய செக்ஷன் 26 தான் ஜீவானம்சம் பத்தி பேசுது. செக்ஷன் 25 என்ன சொல்லுதுன்னு சொன்னா நிறைய பொதுமக்களுக்கு தெரியறது இல்ல. ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபுக்கு ஜீவானம்சம் தரணும், மெயின்டெனன்ஸ் தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சட்டப்படி அப்படி கிடையாது. இங்க ஹஸ்பண்ட் பினான்சியலா ஸ்டேபிளா இல்லாதப்போ ஒய்ஃப் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஏர்ன் பண்றாங்க, அவங்க கிட்ட நல்ல இன்கம் இருக்குன்னு சொன்னா ஒய்ஃப் கிட்ட இருந்து ஹஸ்பண்ட் கூட தாராளமா கேட்கலாம். இது ஒரு சட்டம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம், எதுக்காக ஜீவானம்சம் கேட்கறாங்கன்னு சொன்னா இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. இப்போ டிவோர்ஸ் அப்படின்னு வரக்கூடிய சூழல்ல 2 பேருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனாலதான் நாங்க பிரிஞ்சு வாழ போறோம்ன்ற முடிவே எடுக்கிறாங்க. அப்ப இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டை விட்டு மனைவி வேற ஒரு வீட்டுல போய் வாழணும்னு சொன்னா அங்க வீட்டு வாடகை, அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அப்ப அதை அவங்க வழக்கு நடத்துற வரைக்கும் ஆச்சு அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஜீவானம்சம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கப்படுது. அதையும் தாண்டி 2 நபர்களுக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய படிக்க வைக்கணும், அந்த குழந்தைய பெரிய ஆளாக்கணும், அதுக்கு ஏற்படக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பாத்துக்கணும். அப்ப இந்த மாதிரியான தேவைகள் பெண்களுக்கு அதிகமா இருக்கிறனால யார் அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கும் சேர்த்து மெயின்டெனன்ஸை தரணும்னு சொல்லிட்டு தான் செக்ஷன் 26 சொல்லுது. அப்போ அவங்க பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கணும். அந்த கேஸை நடத்துறதுல இருந்து அந்த கேஸ் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் ஆகுற வரைக்கும் அவங்க ஒரு அமௌண்ட்டை வச்சிருந்தாதான் அவங்களால பினான்சியலா இருக்க முடியுன்றதுக்காக தான் இந்த மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயமே இருக்கு. ஓகே சார், இப்போ இந்த விஷயம் சொன்னீங்க, லைக் டிவோர்ஸ் வந்துட்டு நிறைய நடந்துட்டே இருக்கு அண்ட் நீங்க நிறைய கேசஸ் பாக்குறீங்க அப்படின்னும் போது எந்தெந்த ரீசன்ஸ்க்காகலாம் டிவோர்ஸ் வந்துட்டு கேட்கறாங்க சார்? இதை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 13 சட்டப்படியே நம்ம போயிடுவோம் சரிங்களா, ஏன்னா அப்பதான் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த சட்டத்துக்குள்ள என்னென்ன ரீசன்ஸை வச்சு கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எந்தெந்த அடிப்படையின் கீழே டிவோர்ஸ் விவாகரத்து கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா அடல்ட்ரி அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கு. 2வது க்ரூயல்டி அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகள் இருக்கும்ல, பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ரீசன் ஹஸ்பண்ட் ஓவரா ஒய்ஃப் அடிக்கிறாருன்ற பட்சத்துல க்ரூயல்டி கீழே டிவோர்ஸ் கேட்க முடியும். இது இல்லாம 2 பேரும் ஒரு ரிலீஜன்ல இருப்பாங்க, திடீர்னு நான் ரிலீஜன் மாற போறேன், எனக்கு மதம் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறொரு ரிலீஜனுக்கு சேஞ்ச் ஆக போறாருன்னு சொன்னா அதை நம்ம ஒரு ரீசனா வச்சு டிவோர்ஸ் கேட்க முடியும். அதே மாதிரி திருமணம் ஆகக்கூடிய நேரத்துல நல்லா இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லாட்டி அன்சவுண்ட் மைண்ட் பர்சனா இருப்பாரு, என்ன நடக்குது நம்ம என்ன பண்றோம்ன்ற ஒரு புரிதலே இல்லாம இருப்பாரு இல்லையா. அப்போ அப்படி ஒரு சூழலுக்கு கணவனோ மனைவியோ போயிட்டாங்கன்னு சொன்னா இவங்க கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க, இவரோட என்னோட மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாராளமா விவாகரத்து கேட்கலாம். அதே மாதிரி 2 பேருக்கும் நடுவுல ஏதாச்சும் ஒரு தொற்று நோய், ஒருத்தருக்கு தொற்று நோய் இருக்கும், அது ஆணுக்கோ பெண்ணுக்கும் இருக்கும், இவங்க மூலியமா இவங்களுக்கும் பரவிடக்கூடாது, தொற்று நோயா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஒரு ரீசனா போட்டு
எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க, இவரோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான கேட்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு வேலிடான ரீசன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இப்போ இருக்க சோஷியல் மீடியால டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னா லைக் பக்கத்துல படுக்கும்போது கொரட்டை விடுறாரு. இல்லைன்னா எனக்கு இந்த திங்ஸ் வாங்கி கொடுக்கல. லைக் இந்த மாதிரி ஃபன்னியான ரீசன்ஸ்க்காகவும் டிவோர்ஸ் கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸோட டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வரவங்களுக்கு டிவோர்ஸ் ஆக்சுவலா குடுக்குறாங்களா? அதுக்கு ஏதாவது இருக்கா? ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஏதாச்சும் இருக்கா? இப்போ சோஷியல் மீடியால நம்ம நெறைய விஷயங்கள பார்க்குறோம். நீங்க சொல்ற மாரி பக்கத்துல இருக்கக்கூடிய நேரத்துல ஹஸ்பண்ட் கொறட்ட விட்டுட்டு ம். இருக்காரு. அதனால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது இப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்லாட்டி மனைவிக்கு சரியா சமைக்கவே தெரியல. தோசை கூட அவளுக்கு ஊத்தி தர தெரியல. அதனால எனக்கு அவகிட்ட இருந்து விவாகரத்து வேணும் வேணும். அப்படிங்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரியான ரீசன்ஸ் கூட உண்மையிலேயே நீதிமன்றங்களுக்கு வருது. ஆ. எனக்கு விவாகரத்து வாங்கித்தாங்க. என்னோட ஹஸ்பண்டால ஒழுங்கா வாழ்க்கைய நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருது. வரக்கூடிய நேரத்துல நீதிமன்றம் இதெல்லாம் ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துற மாட்டாங்க. ஒருத்தவங்க விவாகரத்து கேட்டு வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு பீரியட் இருக்கும். ம். இந்த ஒரு பீரியட்ல ஒரு 1 வருஷம் எடுக்குறாங்க, இல்ல ஒரு 6 மாசம் எடுக்குறாங்கன்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீதிமன்றத்த தாண்டி ஒரு இடத்துக்கு அந்த ஒரு வழக்கு போகும். ம். 2 நபர்களுமே பரஸ்பரமா பேசி சேர்த்து வைக்க முடியுதா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றத பார்ப்பாங்க. அப்போ 3 தடவை, 4 தடவை இல்லாட்டி 5 தடவை வரைக்கும் கூட அந்த 6 மாசத்துல அவங்க 2 பேருமே வந்து அந்த சிட்டிங்ல உட்காருவாங்க. அவங்களுக்கு மருத்துவர்களா இருக்கட்டும், வழக்கறிஞர்களா இருக்கட்டும், இவங்க கவுன்சிலிங் கவுன்சிலிங் குடுப்பாங்க. குடுப்பாங்க. இது ஒரு ஓகே. சாதாரண விஷயம் தானே. ம். இத கியூர் பண்ணிட்டா உங்களால சேர்ந்து வாழ்ந்துற முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள பார்த்து அத சரி பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க. பெரும்பாலான நபர்கள் இதுதான் காரணமா வராங்கன்னு சொன்னா, இந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல கிளியர் செல்லுபடி ஆயிருது. ஆகாது. சரியாயிருது. ம். அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஒரு மறைமுகமான காரணம் இருக்கும். ம். என் ஹஸ்பண்ட் கொறட்ட விடுறாரு. அதனால அவரோட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு வராங்கன்னா, அவருக்கு மருத்துவத்த பார்த்து அவர குணப்படுத்தி அவங்களோட சேர்ந்து வாழ வைக்க முடியும். ம். இல்லாட்டி அவங்க மறைமுகமா ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. வேற ஒரு இடத்துல அவங்களுக்கு தொடர்பு இருக்கும். ஓகே. அப்ப இந்த ஒரு ரீசன சொல்லி ரீசன் நம்ம அவர்ட்ட போய் வாழ்ந்துரலாம் ம், அப்படின்னு ம். சொன்னா, அது எல்லாத்தையுமே அந்த கவுன்சிலிங்ல பேசி முடிவெடுப்பாங்க. ம். கடைசியா ஒரு கட்டத்துல ஒத்து வரவே இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு வழக்கு தாராளமா நீதிமன்றத்துக்கு அந்த 6 மாசம் கவுன்சிலிங் பீரியட தாண்டி நீதிமன்றத்துக்கு போகும். அங்க நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில அவங்களுக்கு விவாகரத்துகளும் நடக்க தான் செய்யுது. ஓகே சார். இவ்ளோ நேரம் வந்துட்டு டிவோர்ஸ்ல என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அண்ட் இதெல்லாம் பண்ணா அத தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ஃபர்மேஷன எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க் யூ சார். நன்றி.